ட்ரூவா இருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அந்த வெயிட்டிங்ன்றது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்கும். அத அவ்வளோ சிம்பிளா என்னால எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. ஏதோ வீட்டில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்க பேசுகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா அதுவும் ஒரு காத்திருப்பு தான். அது ஒரு 1 டேவாகவும் இருக்கலாம், இல்லை 6 மந்த்தாகவும் இருக்கலாம், இல்லை 1 இயராகவும் இருக்கலாம். அது வந்துட்டு அவங்க கொடுக்குற நம்பிக்கையில தான் இருக்குது காத்திருப்புங்கிறது. நம்மளாம் வந்துட்டு அவங்க வருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது முட்டாள்தனம். பிரேக்கப்னு பார்க்குறப்போ அவங்க வருவாங்களா அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. பட் வருவாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் வரலை. உண்மையாவே அது ஒரு அது ஒரு தனி ஃபேஸ் தான். அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். உண்மையிலே காத்திருக்கிறது நம்ம இப்போ ஒரு ஷார்ட் டைம் நம்மளால காத்திருக்க முடியலன்னா லைஃப் லாங் ஒருத்தருக்காக எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணுறங்கிறது ரொம்ப சிரமம். இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இங்கே தஞ்சாவூர், எங்கள் வீட்டுக்காரம்மா கரூர். 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கோம். அது எப்படி சொல்கிறது தெரியல. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷனுக்கு நிறைய காத்திருப்புகள் இருந்திருக்கும், நிறைய இது இருக்கும். அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதோட உணர்வை பற்றி அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட்லாம் ஃபோன் பேசிக்கிட்டு விடிய விடிய எதிர்பார்த்துக்கிட்டு அவங்க மெசேஜுக்காக காத்திருக்கிறது, அவங்க நேரில் பார்க்குற அந்த நொடி அது வேற மாதிரி இருக்கும். ஒரு 1 இயர் வெயிட் பண்ணி அப்புறம் பார்க்குறதெல்லாம் உண்மையிலே அது சான்ஸே இல்லை. அதுக்கு கண்டிப்பாக காத்திருப்புக்கு ஒரு ஒரு பெஸ்ட் இது இருக்குது. நம்ம பேசுகிற வார்த்தையில தான் இருக்குது, நம்ம அன்பு கட்டத்தில் தான் இருக்குது.